வித்ராசின்னு ஒரு ஊர்ல சோம்பேறி ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கான். அவன் எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் செய்யாம வெட்டியா சுத்தி நிற்பான். இதனால அவங்க வீட்டுல இருக்கிறவங்க ரொம்ப காண்டா ஆகுறாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சுத்துறான் தூங்குறான்னு. அப்பதான் அந்த ஊர்ல ஒரு காலை வந்து எல்லாரும் முட்டி தள்ளுது, எல்லாரும் பயம் போத்துது. இதை பார்த்த ஊர் மக்கள் தலைவர்கிட்ட போய் சொல்றாங்க. அந்த தலைவர் பார்த்தாரு, சரி இந்த காளையை யார் அடக்குறாங்களோ அவங்களுக்கு 1 லட்ச ரூபா காசு தரேன்னு சொல்லி அவரும் அறிவிச்சிடுறாரு. இவன் அப்பதான் வந்து படுத்து தூங்கிட்டு இருப்பான். அப்போ அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி அந்த காளையை அடக்கினா 1 லட்ச ரூபா தராங்களாமே, நீங்களே போய் அடக்க வேண்டியது தானே, உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், நீங்க கடன்ல அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்பாவை நான் போய் முட்டுவாங்க தான் போடி சேர்த்தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சோம்பேறியும் மறைமுகமா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான். நம்ம இந்த 1 லட்சத்தை வாங்கி கொடுத்தோம்னா நம்மள வந்து யாரும் சோம்பேறி சொல்ல மாட்டாங்க, அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா தூங்கலாம்னு நினைச்சிட்டு அவனும் அந்த காளையை அடக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்புறான். இவனும் கரெக்டா அந்த காளை கிட்ட போறான். அந்த காளையும் இவனை முட்டுறதுக்காக வருது. கரெக்டா இவன் மூஞ்ச பார்த்தவனே அந்த காளை நின்னுடுது. ஊர் மக்களுக்கா ஒரே அதிர்ச்சி, இந்த சோம்பேறியா அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அறிவிச்சா மாதிரி அவனுக்கு அந்த பரிசு தொகையும் அந்த தலைவர் கொடுத்துடுறாரு. ஆனா அந்த தலைவர் பணத்தை கொடுக்கும் போதே நிபந்தனையோட கொடுக்குறாரு, இந்த மாதிரி இந்த மாட்டை நீ தான் ஃபுல்லா பாத்துக்கணும், அந்த மாடு உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு. இவனும் ஐயோ தலைவதியேன்னு சொல்லிட்டு அந்த மாட்டை பூச்சி வலிச்சுன்னு வரான். அந்த மாட்டும் இவன் கூட ஜாலியா போகுது. அன்னில இருந்து அந்த மாட்டை இவன் தான் பாத்துக்கிறான். அது மட்டும் இல்லாம அந்த மாடும் இவன் கொடுத்தா மட்டும்தான் சாப்பிடுது. இந்த மாட்டை வச்சு என்ன பண்ணலாம்னு அவன் யோசிக்கும் போது தான் அவனுக்குன்னு ஒரு நிலம் இருக்கு. அந்த நிலத்துல உழுது சம்பாதிக்கலாம்னு ஒரு எண்ணம் அப்பதான் அவனுக்கே வருது. இவனும் அந்த மாட்டை வச்சு நல்லா ஏறுவது, நெற்பயிரை வச்சு நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா செட்டிலும் ஆகுறான். ஆனா ஒரே ஒரு டவுட் ஊர் மக்களுக்கு, எப்படி இந்த காளை இவனுக்கு அடங்குச்சு அப்படின்ட்டு. அப்படி விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது, இந்த மாடை முன்னாடி வச்சிருந்தவன் வந்து இவனை மாதிரியே இருந்திருப்பான் போல. அவன் வந்து ஏதாச்சும் இறந்துட்டான் ஒரு விபத்துல, அதனால அந்த மாடு தனியா தான் சுத்திட்டு இருந்திருக்கு வெறுப்புல. அது மட்டும் இல்லாம எல்லாரும் முட்டி தள்ளிட்டு இருந்திருந்து. அந்த நேரத்துல தான் இவன் போயிருக்கான். அவனை மாதிரி இவன் இருக்கிறதுனால அந்த பாசத்திலே இவன் கிட்ட போய் ஒட்டிக்கிச்சு. ஊர் மக்களோ வீட்டுல இருக்கிறவங்களோ ஒரு மாடால இவன் உழைப்பாளி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க. சரி ஓகே, 2வது கதை எதை பத்தினா, விவசாயி நெல்லை விதைச்சு அதை பாதுகாக்கிறாரு. என்னதான் அவர் கஷ்டப்பட்டு பாதுகாத்தாலும் அவருக்கு எதிரியா இந்த பறவைக்கு வந்து தினமும் நெல்லை எடுத்துட்டு போயிட்டே இருக்கு. இப்படியே கொஞ்ச நாளும் போகுது. அறுவடை காலமும் வந்தது. பார்த்தா அவருக்கு பெருசா லாபம் வரல. அவர் யோசிச்சது ஒன்னே ஒண்ணுதான், இந்த பறவைங்களால தான் நமக்கு லாபம் வரலன்னு. அதனால கோபமான விவசாயி இந்த பறவைகளை பிளாட் போட்டு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்றாரு. பிளான் என்னன்னா, நெல்லு போட்டுட்டு மேல வலைய போட்டு விட்டாரு. பறவைங்க வந்து மாட்டிக்கோன்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அதே மாதிரி பறவைங்களும் வந்து மாட்டிக்கிச்சு. இவர் என்ன பண்ணாரு, நெட்டை மூட்டை கட்டி தூரமா கொண்டு போய் விட்டுட்டாரு. விட்டுட்டு வந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம், இந்த வாட்டி நம்மளுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் அப்படின்ட்டு. கொஞ்ச காலம் போது நெக்ஸ்ட் அறுவடை பண்றாங்க. ஆனா விவசாயிக்கு ஒரே அதிர்ச்சி, ஏன்னா போன வாட்டியோட இந்த வாட்டி ரொம்ப கம்மியா வந்திருக்கு. அவரும் பார்த்தாரு. அந்த விவசாய நிலத்துக்கு போய் என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நிறைய புழுக்கள்லாம் இருந்தது. இது எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு அவருக்கும் புரியல. அவரு உடனே ஊருக்குள்ள இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸான விவசாயி கிட்ட போய் நடந்த விஷயத்தை எல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் கேட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸான விவசாயி, நீ பண்ண ஒரே தப்பா அந்த பறவைங்களை விரட்டினது தான். ஏன்னா அந்த பறவைங்க வந்து தினமும் வந்து உன்னுடைய சீட்ஸை மட்டும் சாப்பிடல, அங்க இருக்கிற புழுக்களையும் சாப்பிட்டுச்சு. நீ இயற்கையோட ஈகோ சிஸ்டத்தையும் மாத்தி இருக்க, அதனால அந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொன்னாரு. அப்பதான் அந்த விவசாயிக்கும் அந்த தப்பு தெரியுது. அவரு அந்த தப்பை திட்டிக்கிறாரு. சரி ஓகே, 3வது கதை எதை பத்தினா, உலகம் பூரா ஒரு சட்டம் ஏற்கிறாங்க, பறவைங்களை கொல்லக்கூடாதுன்னு. இதை வந்து உலக நாடுகள் எல்லாமே ஏத்துக்கிறாங்க, சைனும் போட்டுறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பறவைங்க ரொம்ப சந்தோஷப்படுது. இனிமே நம்ம யாருக்கும் பார்த்து பயப்பட தேவையில்ல, நம்ம ஜாலியா சுத்தி தெரியலாம் அப்படின்ட்டு. அப்பதான் வார கடைசி வருது. கோழிங்கெல்லாம் நினைக்குது நம்மளும் பேர்ட்ஸ் தானே, நம்மள யாரும் சாவடிக்க மாட்டாங்கன்னு. அப்பதான் ஒரு ஃபெஸ்டிவல் வருது. அப்போ ஒரு ஊரே சேர்ந்து கோழிங்கெல்லாம் வந்து சாவடிச்சு சாப்பிடுறாங்க. இதை பார்த்த கோழிங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆனா எங்களை மட்டும் ஏட்டா அச்சு சாப்பிடுறீங்க, நாங்களும் பேர்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது. இந்த கோழிங்களோட குமரல் வந்து உலகத்துல இருக்க எல்லா அரசாங்கத்துக்கும் போகுது. அப்போ வந்து மனுஷங்க என்ன பண்றாங்கன்னா, பறவைங்க லிஸ்ட்ல இருந்து கோழி எடுத்து விட்டுறாங்க. கோழிகளோ அடப்பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோட கடவுள் கிட்ட போகுது. கடவுளோ அப்படியா, கொஞ்சம் லெஃப்ட் ஹேண்ட் சைடுல திரும்பி பாருன்னு சொல்றாரு கோழி கிட்ட. அங்க திரும்பி பார்த்தா இது சாப்பிட்ட புழு பூச்சி எல்லாம் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கு. கோழியோ ஐயோ இதுகளா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குதுங்க. கடவுளோ இதுக்கு என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு உடனே கோழிங்க மனசுல வச்சுக்குது, நம்ம வாரம் முழுக்க சிக்கன் 65 தான் அப்படின்னு உடனே போயிடுதுங்க. சரி ஓகே, 4வது கதை எதை பத்தினா, ஹாஸ்டல்ல ஒரு சைட் ஆஃப் ஆளுங்க வந்து ரொம்ப கடுப்பா பிரெட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே இன்னொரு சைட் ஆஃப் ஆளுங்க வந்து ரொம்ப சந்தோஷமா அந்த பிரெட்டை சாப்பிடுறாங்க. இது மாதிரி 100 பேர் கொண்ட இந்த ஹாஸ்டல்ல வந்து 40 பேருக்கு பிரெட் பிடிச்சிருக்கு, 60 பேருக்கு பிரெட் பிடிக்கல. பிடிக்காத இந்த 60 பேரும் ஹாஸ்டல் மேனேஜர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. டெய்லி ஒரே மாதிரி பிரெட்டே வச்சிட்டு இருப்பீங்களா, எங்களுக்கு கொஞ்சம் மாறுதலா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. மேனேஜரோ ஒரு பிளான் போடுறாரு. பிளான் என்னன்னா, அந்த பசங்களுக்கு பிடிச்ச எல்லா ஐட்டமையும் லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஐட்டத்தை எது வேணாலும் தேர்ந்தெடுக்கலாம், எதுக்கு அதிகப்படியாக ஓட்டு வருதோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு. பசங்களும் எப்படி அந்த பிரெட்டை ஒழிச்சு கட்டிலாம் நம்ம 60 பேர் இருக்குமேன்ற ஒரு சந்தோஷத்துல இருந்து ஓட்டுலயும் கலந்துக்கிறாங்க. கரெக்டா ஓட்டு எடுப்பு நாள் வருது. அப்ப 60 பேருக்கு பிரெட் பிடிக்காதவங்க எல்லாருமே வந்து ஓட்டு போட்டாங்க. 40 பேர் பிரெட் பிடிச்சவங்களும் வந்து ஓட்டு போட்டாங்க. கடைசியில ஜெயிச்சது தான் இங்க வந்து ட்விஸ்ட். வழக்கம் போல எப்பவுமே வந்து பிரெட் தான் ஜெயிச்சது. 40 பேர் வந்து 60 பேர் அடிச்சிட்டாங்க. அது எப்படின்னா,
என்ன 40 பேருக்கு பிரெட் தான் பிடிச்சது, 40 ஓட்டு கிடைச்சிருச்சு. பாக்கி இருக்க 60 பேருக்கு பிடிக்கல. ஆனா அந்த பிடிக்காத ஒரு காரணத்தை வந்து இவர் எப்படி பண்ணிருக்காருன்னா நிறைய ஐட்டம்ஸை காட்டி ஆசையை காட்டி விட்டாரு. அந்த ஐட்டம்ஸை பார்த்த உடனே எல்லாரும் விருப்பம் போல ஓட்டு போட்டாங்க. ஆனா ஓட்டு செதறிடுச்சு. இதுல திட்டா தெரிய வந்துடா ஒத்துமையாதான் ஜெயிக்க முடியும், இல்லனா போராடி கிடைச்ச ஒரு வாய்ப்போ தவற விட்டுருவோம். சரி ஓகே, இந்த வீடியோவோட கடைசி கதை எதை பத்தினா ஓனரும் நாயும் காத்துல மிதந்துட்டு இருக்காங்க. என்னடா இதுன்னு பார்த்தா இவங்க பெட்ல பத்தபடியே செத்துட்டு இருக்காங்க. செத்த இவங்க பெரிய டோர் கிட்ட போறாங்க. அது பார்த்தா நல்லா தங்க கலர்ல மின்னிட்டு இருக்கு. அந்த தூரத்தை வந்து ஒருத்தர் வெளில வராரு. மனுஷனா இருக்க நீங்க உள்ள போலாம், உங்களுக்கு அந்த அனுமதி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியா, அந்த பக்கம் அப்படின்னா தான் இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே அவரும் இது சொர்க்க வாசல், இதுக்குள்ள நீ போனா நிறைய சாப்பாடு ஃபுட்டு உனக்கு தேவையானது எல்லாமே இருக்கும், நீ சந்தோஷமா இந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சந்தோஷமா நாயை உள்ள கூட்டு போலான்னு பாக்குறாரு. அப்ப அவர் வந்து நாயெல்லாம் உள்ள அலோடு இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை கேட்டு அவருக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. ஏன்னா நாய் வந்து அவர் ஃப்ரெண்டு மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்காரு. அந்த நாய்க்கு உள்ள இடம் இல்ல அப்படின்னும் போது அவர் வந்து நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறாரு. அந்த பக்கம் வேற ஒரு வழி போகுது, அந்த வழியா போயிடுறாரு. அவரு கொஞ்ச நேரம் இப்படியே அவர் நாயோட நடந்துட்டு இருக்காரு. இப்படி போயிட்டே இருக்கும்போது பிளாக் கலர் கேட் கிட்ட அவர் வந்துடுறாரு. அந்த கேட்டை திறந்து வித்தியாசமான ஒரு ஆள் வந்து நீங்க உள்ள வரீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே இவர் வந்து என் நாயை உள்ள விட்டீங்கன்னா நானும் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு உடனே தாராளமா நீங்க உள்ள வரலாம் உங்க நாயோட சொல்லிட்ட பிறகு இவரும் சந்தோஷமா உள்ள போய் பாக்குறாரு. பார்த்தா அதுதான் சொர்க்கம். ஏன்னா அங்கதான் எல்லாமே சகல வசதியோட இருக்கு. அப்ப அவர்கிட்ட அப்ப அந்த கேட்ல இருக்கிறது என்னன்னு கேக்குறாரு. அவர் சொல்றாரு அது வந்து நரகம்ன்றாரு. இதுல இருந்து நம்மளுக்கு தெரிய வந்துடா கூடவே இருந்து காப்பாத்துறவங்களை கையை விட்டோம்னா நம்மளுக்கு நரகம் தான். சரி ஓகே, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.